ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். தற்போதைய அரசாங்கம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மதங்களுக்கு எதிராக செயல்பட தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சர் கேடி லால்கந்த தனது சமீபத்திய கருத்துக்கள் மூலம் தனது உண்மையை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் நாமல் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்ட விடயத்தை கூறியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், கோட் அணிந்திருப்பவர்களை தாக்குவேன் என்று அமைச்சர் லால்காந்த கூறியுள்ளார். மேலும் காவியங்கி அணிபவர்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் பொருள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டின் கலாச்சாரத்தையும் மதங்களையும் அழிக்க தயாராக உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியாவில் தற்போது நிலவி வரும் குளிரான காலநிலை மற்றும் வார விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நுவரெலியாவின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக அதிகாலை நேரங்களில் துகள் உரைப்பனி பொழியவும், பகல் நேரங்களில் உஷ்ணமான காலநிலையும், மாலை வேளைகளில் பனிமூட்டமும் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனுடன் கடும் குளிரான காலநிலை இடையிடையே மாறுவிட்டு நிலவி வருவதால் இவ்விதமான காலநிலையை சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் அனுமதி வருகின்றனர். இந்த இதமான காலநிலையை அனுபவிக்க இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நுவரெலியாவுக்கு வருகை தருகின்றனர். இதன் காரணமாக நுவரெலியாவுக்குள் நுழையும் பிரதான வீதிகளில் சில நேரங்களில் வாகனங்கள் நீண்ட அணிவகுப்பாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை அல்லது சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக அதிகரித்ததுடன் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினங்களை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாகியுள்ளது. இந்த நிலையில் நுவரெலியாவில் உள்ள அனைத்து முக்கிய சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகள் பெருந்திரளாக காணப்பட்டனர். குறிப்பாக விக்டோரியா தாவரவியல் பூங்கா, பழமையான பிரதான அஞ்சல் அலுவலகம், சுற்றியுள்ள பகுதிகள், நுவரெலியா பதுளை பிரதான வீதியோரத்தில் அமைந்துள்ள கிரகரி வாழ்வி பகுதிகளில் காலை முதலே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் நுவரெலியாவில் சுற்றுலாவை நம்பி வாழும் சிறு வியாபாரிகள் வாழ்வாதாரம் மோசமான காலநிலையின் பின்னர் மீண்டும் உயிர் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தினால் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிவுல் ஓயா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ் கட்சிகளினால் 30ஆம் திகதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. தமிழர் பகுதிகளை ஆக்கிரமித்து கிவுல் ஓயா திட்டமானது அரசாங்கத்தின் மில்லியன் கணக்கான நிதி ஒதுக்கீட்டோடு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து குறித்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியா வடக்கில் எதிர்வரும் 30ஆம் திகதி பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்ள உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி பொது அமைப்பு உடனான கலந்துரையாடல் ஒன்றின் தமிழ் கட்சிகள் 26ஆம் திகதி தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதற்காக வவுனியாவைச் சேர்ந்த பொது அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கிவுல் ஓயா திட்டம் தொடர்பில் பல்வேறு எதிர்ப்புகள் தமிழ் அரசியல் கட்சிகளிடமிருந்து கிளம்பியுள்ள நிலையில் அரசாங்கம் தொடர்ந்தும் இத்திட்டத்தை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கம்பஹா பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 6 போலீஸ் அதிகாரிகளும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று கம்பஹா நீதவான் முன்னிலையில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கம்பஹா பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 6 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருந்திவிட்ட வழியாக உடுக்கம்பொல நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை வாகனத்தை நிறுத்த அதிகாரிகள் உத்தரவிட்ட போது இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் ஓட்டுநர் நிறுத்த உத்தரவை மீறியதாக அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளை துரத்தி சென்றதாகவும் கூறப்படுகின்றது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் போலீசின் உத்தரவை மதிக்க தவறியதாக தொடர்ந்து அதிகாரிகள் அவரை பின்தொடர்ந்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பாதிரியார் என அடையாளம் காணப்பட்ட 33 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பின்னர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்படி அவர் போலீஸ் அதிகாரிகள் தன்னை தாக்கியதாக கூறிய முறைப்பாடு பதிவு செய்துள்ள நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 6 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக உதவி போலீஸ் கண்காணிப்பாளரின் வழிகாட்டுதலின் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலகில் உள்ள மற்ற நாடுகளின் அரசியல் கட்டமைப்பை விட சுவிஸின் அரசியல் கட்டமைப்பு வித்தியாசமாக இருப்பதனால் இதனை முன்னுதாரணமாக கொண்டே இலங்கை தீவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இலங்கை தரப்பினர் இங்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் என சுவிட்சர்லாந்து சென் கலன் நாடாளுமன்றத்தின் முதல்வரான ஈழத் தமிழர் துரைராஜா ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சுவிஸில் வாழக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு தொப்புள் கொடி உறவு
உறவுகள் மீது அதிக அக்கறை இருக்கின்றது. ஈழத்தில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்து அரசியல் தஞ்சம் கோரியிருந்த எனக்கு குடியுரிமை கிடைப்பதற்கு நிறைய காலம் தேவைப்பட்டது. எனக்கு குடியுரிமை கிடைத்த பிறகு நான் ஏனைய மக்களுடன் இணைந்து பணியாற்றுவதை பார்த்து பசுமை கட்சி எனக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளது. 2012ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததனால் 10 வருடங்களாக இந்த நகர சபையின் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன். அதற்கான அங்கீகாரமாக தான் சென்கலன் நாடாளுமன்றத்தில் முதல்வராகும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது. சுவிஸில் யாரும் அரசியலில் இணையலாம், வருமானமின்றி சேவை அடிப்படையில் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த அரசியல் பணியில் ஈடுபட்டுள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் பேசும்போது வரவேற்கத்தக்க கருத்துக்களை கூறினாலும் நடைமுறையில் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் தைப்பொங்கல் நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மறைந்த பெரும் தலைவர் ரா சம்பந்தன் ஒரு காலத்தில் முன்வைத்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை தற்போதைய ஆட்சியின் கீழ் கேள்விக்குறியாகியுள்ளது. முன்னைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை எட்டுவதற்கான தீவிர நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. தீபாவளி அல்லது பொங்கலுக்குள் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சம்பந்தன் மிகுந்த நம்பிக்கையுடன் கூறியதாவதற்கு அந்த சூழலே காரணமாக இருந்தது. ஆனால் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடமாகியும் அரசியல் தீர்வு தொடர்பாக எந்த ஒரு சுதந்திரமான நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை. மக்களாட்சியின் முக்கிய அங்கமான மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அரசாங்கம் ஒரு தெரிவுக்குழுவை நியமித்து தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து இன்னும் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் பேசும்போது வரவேற்கத்தக்க கருத்துக்களை கூறினாலும் நடைமுறையில் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த கால அரசாங்கங்களை விடவும் மோசமான முறையில் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இப்போதைய ஆட்சியிலும் தொடர்கின்றன என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 15,000 ரூபாய் உதவித்தொகை குறித்து ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த கொடுப்பனவானது கணக்கிடப்பட்ட எண்ணிக்கையில் 73% வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் 10,000 ரூபாய் கொடுப்பனவும் இந்நாட்களில் வழங்கப்படுகின்றதாக அந்த பிரிவு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் 25 மாவட்டங்களில் இருந்து 1,86,893 மாணவர்கள் 15,000 ரூபாய் உதவித்தொகையை பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 1,36,994 பேர் இதுவரை அந்த உதவித்தொகையை பெற்றுள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி எஞ்சியவர்களுக்கான குறித்த கொடுப்பனவுகளை விரைவாக வழங்கி முடிக்க அரசாங்கம் தொடர்ந்து செயற்பட்டு வருவதோடு அதற்காக அரசு பொறிமுறை பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஓமானில் இருந்து நாட்டுக்கு திரும்பிய இலங்கையர் ஒருவர் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து ஒரு தொகை குஷ் போதைப் பொருளை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 37 வயதுடைய இரவு விடுதி ஒன்றின் பாதுகாவலராக கடமையாற்றியவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது அவரிடமிருந்து 8 கிலோ 200 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதன் மொத்த பெறுமதி 8,22,00,000 ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓமானின் மஸ்கட்டில் இருந்து 8 பகுதிகளாக பிரித்து 2 பொதிகளின் ஊடாக அவர் குஷ் போதைப் பொருள் கொண்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அதிகாரிகள் ஒப்படைக்க உள்ளனர். இலங்கை வரலாற்றில் இதுவரை நியமிக்கப்பட்ட பிரதமர்களிடையே அதிக கேள்வி தகமை உடையவர் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய எமது பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர் என்று பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் ஹரணியை குறிவைத்து நாட்டின் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆதாரமற்ற விமர்சனங்களை நாட்டின் அறிவார்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவுடன் வர்த்தகுறவு வைத்துக் கொண்டால் கனடாவுக்கு 100% வரி விதிப்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் ட்ரம்பின் மிரட்டலுக்கு பதிலடியாக காணொலி ஒன்றை கனடா பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்டுள்ளார். அதில் நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து அவர் பேசியதாவது: வெளிநாட்டு அச்சுறுத்தலை சமாளிக்க கனடா பொருட்களையே வாங்குவோம், கனடாவை கட்டமைப்போம். மற்ற நாடுகளின் செயல்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. எனவே நம்மால் எதை மாற்ற முடியுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துவோம். கனடியர்கள் தங்கள் பணத்தை உள்நாட்டில் செலவழித்து உள்ளூர் தொழிலாளர்களை ஆதரிக்க ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.